ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விடுத்து ஆளுநர் ஆர்.என். ரவி நேரடியாக அரசியல் களத்துக்கு வரலாம் என்று தமிழ்நாடு சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், என்னென்ன குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி? ஸ்ரீராம், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அங்கு இருப்பவர்கள் வறுமையில் வாடுவதாகவும் அதே போன்று கீழ்வெமினி படுகொலை தொடர்பான அமைக்கப்பட்டிருக்கிற நினைவுச்சின்னம் தொடர்பாகவும் கருத்து வெளியிட்டிருந்தார். இது பல்வேறு அரசியல் கட்சிகளிடையே அதிர்ச்சியையும் அதே போல விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான ரகுபதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் கேரளம், தெலுங்கானா, தமிழ்நாடு ஆளுநர்களுக்கு இடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என மறைமுக போட்டி நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு மீடியா மேனியோ நோய் தாக்கியதை போல தெரிகிறது என்றும் தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும் என செயல்பட்டு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கார். மேலும் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகிய மூவருக்குள் தங்களுக்குள் யாருடைய பெயர் அதிகமாக மீடியாக்கள் வருகிறது என்ற போட்டியே இருப்பதை போல் தெரிகிறது என்றும் மாநில அரசு மீது விமர்சனம் செய்து அதன் மூலம் ஊடக வெளிச்சம் பெறவே இத்தகைய செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் மூவரும் தாங்கள் ஆளுநர் என்பதை மறந்து பாஜக கட்சியால் அனுப்பப்பட்ட அந்தந்த மாநில செய்தி தொடர்பாளர்களை போல நடந்து கொள்கிறார்கள் என ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அரசு திட்டத்தில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டறியலாம், அதை விட்டுவிட்டு எதிர்கட்சியை போல மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஒரு ஆளுநருக்கு அழகா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஊழல் என்று கூறுகின்றார்? வாய்க்கு வந்ததை பேசிடவும் எழுதிடவும் அவர் ஒன்றும் அட்ரஸ் இல்லாத ஆள் அல்லவே என கூறியிருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி கீழ்வெண்மணி தியாகிகள் மணிமண்டலத்தையும் கொச்சப்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அங்கிருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று ஆளுநர் நினைக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அயோத்தியில் இப்போது 1000 கோடியில் கோயில் கட்டியிருக்கிறார்கள். அயோத்தி நகர் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு முறை அங்கே போய் பார்த்துவிட்டு திரும்பட்டுமே என்று சொல்லியிருக்கக்கூடிய அவர் உலகத் தலைவர்கள் வரும்போது குஜராத் மாநிலத்து ஏழைகளின் வாழ்விடங்களை பச்சை ஸ்கிரீன் போட்டு மறைத்ததை இந்த நாட்டு மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த பணிக்காக வந்தாரோ அதை விட்டுவிட்டு அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆர்.என். ரவி என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் நேரடியாக அவர் அரசியல் களத்திற்கு வந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீராம், விரிவான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி பாண்டியராஜ். எதிர்க்கட்சிகளைப் போல ஆளுநர் விமர்சிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்வைத்திருக்கிறார். ஆளுநர்களுக்குள் போட்டா போட்டி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஊடகங்களில் யார் பெயர் அதிகமாக வருகிறது என்பதில் ஆளுநர்களுக்குள் தெலுங்கானா, கேரளா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்குள் போட்டா போட்டி இருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சென்றிருந்த நிலையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் சரியான முறையில் கையாளப்படவில்லை என்று தமிழக அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் இந்த பதிலை கொடுத்திருக்கிறார்.